ஸோ பழைய காலத்தில் ரோமன் எம்பையரில் ஃபஸ்ட்டு காயின்ஸ் போடும்போது வேறு மெட்டலில் போட்டாங்க அண்ட் எல்லா இடத்துலையுமே இதை வந்து ஈஸியாக அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ இப்படி தான் முதல்ல பியூர் காயின்ன்றது 24 கேரட்னு ஸ்டார்ட் ஆச்சு. அது இல்லாமல் அந்த காலத்தில் இருந்ததுலேயே அவங்ககிட்ட மினிமம் வெயிட் பார்த்தீங்கன்னா 1 கேரட் தான். 1 கேரட்டுக்கு கீழே அவங்களால ஸ்பிட் பண்ண முடியாது. ஸோ ஃபஸ்ட்டு நகை செய்ய ஆரம்பித்தவங்க கோல்டு காயினை 24 பார்ட்ஸாக தான் பிரிக்க முடிஞ்சுது. ஏன்னா அவங்ககிட்ட இருந்த வெயிட்ஸ் வந்து கேரட் தான் அப்போ இருந்த மினிமம் வெயிட்ஸு. ஸோ இப்படி 24 பார்ட்ஸாக பிரித்து இதுலேருந்து ஒரு பார்ட்டை காப்பர் சேர்த்தாங்கன்னா 23 கேரட்ஸாக ஆர்னமெண்ட் பண்ணாங்க. இதே 2 பார்ட்டாக பிரிச்சுட்டு காப்பர் சேர்த்தாங்கன்னா அது 22 கேரட்டாக வந்தது. ஸோ இப்படி தான் 24 கேரட்லேருந்து எப்படி 22, 18 கேரட், 15 கேரட், 14 கேரட்டில் ஆர்னமெண்ட் செஞ்சாங்கன்றதுக்கு ஹிஸ்ட்ரி இதுதான். ஸோ லேட்டர் பீரியட்ஸில் பர்சன்டேஜ் கால்குலேஷன் வந்ததுக்கப்புறம் 24 100% ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஸோ அப்போ 22 கேரட்டை 22 டிவைடட் பை 24 போட்டால் 91.67 வந்தது. ஸோ இப்படி தான் 22 கேரட்லேருந்து 91.67 வந்தது. ஸோ இதே தான் 18 கேரட்டுக்கும் 18 டிவைடட் பை 24 போட்டிங்கன்னா 75% வரும். ஸோ இப்படி தான் கேரட்டுக்கும் பர்சன்டேஜுக்குமான கால்குலேஷன்ஸை செட் பண்ணாங்க.